Hello friends, வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான புதுமையான அவியல் ரெசிபி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோங்க. அவியல் பல விதங்கள்ல பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச முறையில பண்ணி உங்களோட அதை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கேரட் எடுத்திருக்கிறேன். கேரட் பாருங்க எல்லாமே நீளவாக்குல தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அடுத்து பீன்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னா நீளவாக்குல கட் பண்ணியிருக்கிறேன். நடுவுல ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணிக்கணும். அடுத்த காய் இது வாழைக்காய். வாழைக்காயையும் அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறேன். தோலை ஃபுல்லாவே எடுக்க வேண்டாம், அரைக்குறைய எடுத்தா போதும். அதுக்கப்புறம் கழுவி நீளவாக்குல கட் பண்ணியிருக்கிறேன். இது அடுத்தது உருளைக்கிழங்கு. பொட்டேட்டோவையும் நம்ம பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் கட் பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கொஞ்சம் மெலிசா நீளவாக்குல கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வெள்ளை பூசணி. நீங்க குக்கும்பர் இல்லைன்னா ஆஷ் கார்ட், அதாவது சொரக்காய், அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலா. அடுத்தது புடலங்காய். நான் இந்த புடலங்காயும் கிளீன் பண்ணி நீளவாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு மெலிசா நீள நீளமா கட் பண்ணியிருக்கிறேன்னு. அடுத்ததா முருங்கைக்காய். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் இல்ல, எனக்கு கடையிலயும் கிடைக்கல. இங்க எப்பவுமே ஃப்ரோசன் தான் கிடைக்கும். அதனால இப்ப இத கொஞ்ச நேரம் வெளியே வச்சாதான் என்னால ஓபன் பண்ணி கட் பண்ண முடியும். இப்ப பாருங்க முருங்கைக்காயை வெளியே எடுத்து வச்சு அதையும் கட் பண்ணி இருக்கிறேன். பாருங்க நடுவுல இதையும் நீளவாக்குல கட் பண்ணி விட்டுருக்கிறேன், ஸ்பிளிட் பண்ணி விட்டுருக்கிறேன். அப்பதான் சீக்கிரமா வேகும். இப்போ இதற்கு ஒரு முக்கியமான காய், அவியலுக்கு முக்கியமான காய் சேனைக்கிழங்கு. இந்த சேனைக்கிழங்கும் எனக்கு ஃப்ரோசன்ல தான் கிடைச்சது. பாருங்க இதையும் இப்போ கொஞ்ச நேரம் வச்சுதான் ஓபன் பண்ணணும். ஆனா எனக்கு இந்த காய் சின்ன சின்ன பீசஸா தான் இருந்தது உள்ள. அதையே கொஞ்சம் சின்ன சின்னதா பண்ணியிருக்கிறேன். நீளவாக்குல மற்ற காய்கறிகள் மாதிரி இதையும் கட் பண்ண என்னால முடியல. பாருங்க எல்லாமே ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருந்தது, அதனால அதையே சின்ன சின்னதா நீளவாக்குல பண்ணியிருக்கிறேன் நானு. இப்ப எல்லா காயும் எடுத்து வச்சாச்சு. நீங்க இதோட கொத்தவரங்காய், அவரைக்காய், இல்ல பயறு, அந்த மாதிரி விதமான காய்கறிகள் இருந்தா கூட அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட கொடுக்கும். தக்காளி சேர்த்துக்க வேண்டாம் இதோட. ஒரு சிலர் சேர்த்துக்குவாங்க, ஆனா தக்காளி இங்க நம்ம சேர்த்துக்க போறதில்ல. மாங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் வச்சிருக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. அவியலுக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், அதுதான் நல்ல டேஸ்ட கொடுக்கும். இப்ப எண்ணெய் சூடான உடனே நம்ம நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். எல்லாமே நீளவாக்குல கட் பண்ணா பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். இது எல்லாத்தையும் லேசா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளிலும் எண்ணெய் படுற மாதிரி இதை கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சிருங்க. இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பை இன்னும் குறைவா பண்ணிட்டு இதோட தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு பத்தலைன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்பவே ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, ஏன்னா காய் வேகும் போது கொஞ்சம் சுருங்கிடும். இப்போ உப்பு சேர்த்ததுனால இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க சப்போஸ் நான்ஸ்டிக் பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணி இதை பண்றதானா தண்ணி ஊத்த தேவையில்லை. நான் எவர் சில்வர் பாத்திரம் வச்சிருக்கிறதுனால அடி பிடிக்க கூடாது இல்லைங்களா, அதனாலதான் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருக்கிறேன். இப்ப இத மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ரொம்ப குறைவான தீயில வேகட்டும். இப்ப பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க லேசா வெந்திருக்கு. அது எவர் சில்வர் பாத்திரமானதுனால அந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். நம்ம 1/4 கப் தானே தண்ணி ஊத்தினோம், அதனால. இப்ப இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள் 2யும் சேர்த்திருக்கிறேன்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போறோம். இருந்தாலும் இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்ததுனால அந்த மஞ்சள் தூளோட அந்த மிளகாய் தூள் சேர்ந்து அது வந்து ஒரு நல்ல கோல்டன் கலரை கொடுக்கும் அவியலுக்கு. அதனாலதான் நான் சில்லி பவுடர் சேர்த்திருக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்த்துக்க வேண்டாம். இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உடையாம லேசா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். எல்லாமே நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதனால சீக்கிரம் வெந்துடும். இப்போ தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காயும் எனக்கு ஃப்ரோசன் தேங்காய் தான். ஃப்ரெஷ் தேங்காய் வாங்கிட்டு வந்தா நம்ம உடைக்கும் போது முக்கால்வாசி டைமும் பாத்தீங்கன்னா அது கெட்டு போயிருந்ததா இருக்கும். அதனால எப்பவுமே ஃப்ரோசன் தான் யூஸ் பண்றோம். இதையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். பாருங்க எடுத்து வச்சாச்சு. இப்போ ஓபன் பண்ணி எடுத்தாச்சு. 1 கப் அளவிற்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கிறேன். இதோட ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறேங்க. நீங்க ஒரு 2 கூட சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த அளவிற்கு காய்கறி எடுத்திருக்கீங்களோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் லேசா மிக்சியில போட்டு நம்ம ஒரு சுத்து சுத்த போறோம். பாருங்க இந்த மாதிரி தான் அரைச்சு எடுக்கணும். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். இப்போ இதோட அதே மிக்சி ஜார்ல ஒரு 1/4 கப் அளவிற்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து இதையும் ஒரு தடவை லேசா அடிச்செடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வந்திருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும், அவியல் வந்து கொஞ்சம் லிக்விடா வேணும் அப்படிங்கறதானா இந்த தேங்காயை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வர வர அப்படிங்கிற மாதிரி செய்யறதுனாலதான் இப்படி அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். பாருங்க காய் நல்லா வெந்திருக்குது. இத லேசா தடவி விட்டுக்கலாம். குழிவான கரண்டி எடுக்காதீங்க. இந்த மாதிரி பிளாட்டா இருக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்பவே மிக்ஸ் பண்ண வேண்டாம். மேலால நல்லா இதை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கணும். தேங்காய் நீங்க இன்னும் அதிகமா சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய வந்து 1-2 பிச்சு போட்டிருக்கிறேன் நானு. இதுக்கும் மேல பச்சை தேங்காய் எண்ணெய், காய்ச்சாத பச்சை தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் எவ்வளவு விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட கொடுக்கும். இப்ப இதை நல்லா அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப குறைவா வச்சுக்கோங்க. இப்ப இது மூடி வச்சிடலாம். ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ அணைச்சிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்பவே நல்லா கமகமான அந்த வாசனை வருது. தேங்காய் எண்ணெய், தேங்காய் எல்லாத்தோட வாசனையும் சேர்த்து கருவேப்பிலையோட டேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வாசனையா இருக்குதுங்க. நீங்க இப்போ இந்த கடைசி ரவுண்ட் மூடுறீங்க இல்லைங்களா, தேங்காய் போட்ட பிறகு அந்த டைம்ல ஒரு பச்சை வாழை இலை இருந்ததுன்னா இலைய மேலால மூடிட்டு அதுக்கு மேல மூடியால மூடிக்கோங்க. அப்போ அந்த வாழை இலையோட பச்சை வாழை இலை இருக்குங்களா அதோட டேஸ்டும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாழை இலையில ஏதாவது சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு தெரியும் நமக்கு. அதே மாதிரி இதையும் மூடி இதுக்கு மேல மூடிய வச்சு ஒரு நிமிஷம் வச்சீங்கன்னா அந்த டேஸ்ட் வருங்க. பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. இது இப்ப வரன்னு இருக்கு. நீங்க நல்லா தேங்காயை நைஸா அரைச்சு சேர்த்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடா வரும். அந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிய நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.